வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த குப்பை மேனி வச்சு ஒரு மருத்துவம் செய்ய போகிறோங்க. பார்த்திங்கன்னா இந்த தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, சளி கட்டினுக்கிறது, புகஞ்சு இருப்புறது, இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த குப்பை மேனி வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நான் குப்பை மேனி செடிங்க. இதில் வந்து இந்த இலை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புங்க. இந்த பெட்டி கடையிலலாம் கேட்டால் அது தருவாங்க. இது வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தின்னு வரக்கூடியதுங்க இந்த மருத்துவம். இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு தேவைப்படும். இப்போ இந்த இலை மட்டும் பறித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா அலசி தேய்ச்சிங்க. இதில் வந்து இந்த சின்ன சின்ன பூச்சிக்கடி இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா இலையாக பார்த்து நம்ம பறித்து எடுத்துன்னு வந்து அலசியாச்சு. இப்போ இது எடுத்து ஒரு முறை நம்ம கையில் வச்சு இது ஒரு முறை கசக்கினங்க. வெறுமையாக இப்படி கசக்கிடணும். இப்போ இந்த மாதிரி கசைக்கிறத பார்த்தீங்களா, தெரிஞ்சு பறிச்சு நல்ல இலை கசங்கிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு கசன பிறகு கல் உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணுங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கல் உப்பு வச்சுக்கணும். இப்போ இதுலேயே கொஞ்சம் சுண்ணாம்புங்க. இது அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. இந்த மாதிரி தொண்டை கட்டுறது, சளி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வீட்லேயே இதை வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு இது ரெண்டும் வச்சு நல்லா இது மாதிரி கசக்கணுங்க. இதில் கசக்க அதில் இருந்த சாறு பாருங்கள், அந்த இலையிலுடைய சாறு சுண்ணாம்பு கலந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தட்டோ இல்லை ஒரு பவுலை வச்சு அதில் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இது நாட்டு மருத்துவத்தில் அடிக்கடிக்கு இது மாதிரி சொல்லிகிட்டே வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. தொண்டை வலிக்கு, தொண்டை கட்டிகிட்டு இருக்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சாறு எடுத்துக்கணும் பிசைஞ்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த சாறு பிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இந்த இலைக்கு இந்த அளவுக்கு சாறு வந்திருக்கு. இதை வந்து எடுத்து போட்டுடலாம், இது வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா குழச்சினங்க. குழச்சிட்டு இப்போ நம்மளுக்கு தொண்டை வலி இல்லைங்களா, அந்த இடத்த தொண்டை எண்ணெய் வந்து இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா காய விட்டுணுங்க. தொண்டை எந்தெந்த வலிக்குதோ அந்த ஃபுல்லாக தொண்டை பகுதி ஃபுல்லாக இது மாதிரி போட்டு அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி தாங்க பண்ணோம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கடி, இந்த இந்த பூரா அந்த மாதிரிலாம் கடிக்குது பாருங்கள். அதுக்கு வந்து இந்த குப்பை மேனி வந்து இதே மாதிரி கசக்கிட்டு அதில் சுண்ணாம்பு சேர்க்காமல் உப்பு கல் மட்டும் தேய்ச்சி அதை வந்து தடவுனா அந்த பூச்சிக்கடி விசெல்லாம் இறங்கிடுங்க. புண்ணு இருந்தால் கூட அதில் அந்த மாதிரி உப்பு கல் போட்டு அந்த புண்ணு மேலே இந்த சாறு பிசைஞ்சு இல்லை இலை அரைச்சி இந்த மாதிரி உப்பு கலந்து வச்சாமல் அந்த புண்ணு சீக்கிரம் சரியாயிடுங்க. பார்த்திங்கன்னா இந்த தொண்டை வலி, தொண்டை கரப்பருக்கெல்லாம் வந்து நைட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறோம் பாருங்கள், அந்த டைமில் தாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கணும். பகலெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கும், அதனால் அது மாதிரி வச்சா நம்ம வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. நைட்டில் தான் செய்யணுங்க. ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா கூட அது நல்லா நம்ம அந்த கழுத்தை வந்து நல்லா காஞ்சி அந்த சாரெலாம் அது உறிஞ்சி அந்த நோய் டக்குன்னு சரியாயிடுங்க.